அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். மிட்டாய் நினைவுகள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து தன்னுடைய வருகையால் இந்த நூலையும் நம் அனைவரையும் சிறப்பு செய்த மேனாள் தலைமைச் செயலர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு இறையன்பு ஐயா அவர்களையும், முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க இன்று நம்மிடையே வந்துள்ள என் அன்பிற்குரிய திருமதி ராஜ்யஸ்ரீ இறையன்பு அவர்களையும், ஒரு புது எழுத்தாளருடைய எழுத்துக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை நூலாக மாற்ற என் கனவுகளை நனவாக்க என்னுடன் பயணம் செய்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு க. சந்தானம் அவர்களையும், திங்கட்கிழமை மாலை பொழுது எனக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்தை நிரப்பி உங்கள் அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேரையும் பணிவோடு வணங்குகிறேன். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சேர்ந்து இருக்கிற தருணம் இது. மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும், புத்தக வெளியீடு, முதல் புத்தகம். இது ஒரு முதல் பிரசவம் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணுக்குமே அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே வித்தியாசமான உணர்வுகள் எல்லாம் வரும். நேற்று வரைக்கும் யாருக்கும் அக்காவா, தங்கையா, அண்ணியா, மகளா இருந்த ஒருத்தி இன்னைக்கு அம்மாவா ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். அது மகிழ்ச்சி கலந்த ஒரு பூரிப்பான ஒரு உணர்வு. அது முதல் புத்தகத்தை வெளியிடுகிற இந்த நேரத்தில் எனக்கும் அந்த மாதிரி தான். இது என்னுடைய முதல் குழந்தை. அப்போது நாளையிலிருந்து அக்காவாக பார்த்தவங்க என்ன, அம்மாவாக பார்த்தவங்க, சக தோழியாக பார்த்தவங்க, நலம் விரும்பியாக பார்த்தவங்க நாளையிலிருந்து ஒரு எழுத்தாளராகவும் பார்க்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அப்போ நெகிழ்ச்சியான தருணம் என்னங்க அப்படின்னு கேட்டால், மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், அதே சமயத்தில் மனிதத்தன்மையோடு இருக்கிற மனிதர்கள் குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் எப்பொழுதுமே நல்லவற்றையே எழுதியும் நல்லவற்றையே பேசியும் தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவித இடைவெளியுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரின் கையால் இந்த நூலை வெளியிடுவது என்பதுதான் மிக மிக நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முன்னாடி என்னுடைய புத்தகத்தையும் வெளியிட்டு ஒரு வரவேற்புரை பேசுறதுங்கிறது தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடும் வான்கோழி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மிட்டாய் தருணம் எனக்கு இன்னொரு தடவை வாழ்க்கையில் கிடைக்குமா, அப்படியே கிடைச்சா நான் எத்தனை காலம் காத்துக்கிட்டு இருக்கணும்னு தெரியாது. மீண்டும் அதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வயது எதுவாக இருந்தாலும் நினைச்ச விஷயத்தை நாம் நடத்திக்கணும், அல்லது நம்ம கனவு நனவாகணும், வாழ்க்கையில் ஒரு படி கொஞ்சம் முன்னேறி போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது அவருடைய உழைப்பு, அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பினால் மட்டும் நடப்பதே கிடையாது. நிறைய விஷயங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். முதல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் இருக்கணும், நல்ல வாழ்ந்து காட்டிகள் இருக்கணும், நல்ல முன்மாதிரிகள் இருக்கணும், நல்ல நலம் விரும்பிகள் இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும், நல்ல குடும்ப சூழல், ஒத்து வரக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய குடும்ப சூழல் இருக்கணும். அந்த விதத்தில் இன்றைக்கி எனக்கு நான் 1வது படித்தப்போ இடுப்பில் தூக்கி வச்சு வீட்டில் இருக்கிற அம்மாவை மறந்து, அழுகையை மறந்து என்னுடைய வகுப்பறையில் பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் 2 பேரும் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. மானசீகமாக அவர்களது சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். 45 வருஷம் ஆச்சு பார்த்து. ஆனாலும் இன்றைக்கி அந்த 1ஆம் கிளாஸில் பார்க்கும்போது எப்படி கிள்ளி முத்தம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பழகினாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சின்ன வயசுலேயே வகுப்பறையில் நிறைய நேரம் இல்லை, பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் தான் நிறைய நேரம் இருந்தது. நீ எழுது,
கொட்டை கொட்டையாக எழுது, பெருசு பெருசாக எழுது, எழுத்து பிழை இல்லாமல் எழுது, பேசணும் மேடையில். இப்படி எச்சல் முழுங்கக்கூடாது. 4 பேர் முன்னாடி பேசும்போது நீ பேசும்போது உன்னுடைய எச்சல் வாயிலேருந்து தெளிக்கக்கூடாது. கையை இப்படி தூக்கி பேசு, அந்த பக்கம் திரும்பி பேசு. எத்தனை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதோட அருமை தெரியலை. ஆனால் விடாமல் சொல்லி கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு போட்டியில் தோற்று போயிட்டாங்க, அசடு அழலாமா அப்படின்னு இடுப்பில் தூக்கி வச்சு கண்ணை தொடச்சி விட்டு முத்தம் கொடுத்தது ஆசிரியர்கள். அந்த 2 பேரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இங்கே வந்து நிற்க முடியுதுன்றது சந்தேகமே கிடையாது. கல்லூரி வாழ்க்கைக்கு போகும்போதும் அப்படித்தான். பேராசிரியர் மஹரிஃபா பீவி அவங்கள இன்னைக்கு நான் மானசீகமாக வணங்குறேன். படிக்கணும் ஷியாமளா, நிறைய வாசிக்கணும், நிலத்தை ஆழ உழறா மாதிரி நிறைய வாசிச்சாதான் மூளை ஆழமாகும், செம்மைப்படும் அப்படின்னு சொல்லி வளர்த்தவங்க. பாட புஸ்தகத்தை தாண்டி நீ நிறைய படிக்கணும் ஷியாமளான்னு சொல்லி கொடுத்த மஹரிஃபா பேபி மேடம் எனக்கு கிடைச்சது அது என்னுடைய நல்ல நேரம், என்னுடைய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கல்லூரியில் படித்ததுக்கப்புறமா அந்த வாசிப்பு மேலே ஆர்வம் வந்தது. கல்லூரி காலங்களிலேயே எங்களுடைய பாட புத்தகங்களை வாங்குவதற்காக அண்ணா சாலையில் இருக்கிற ஹிகின் பாதம்ஸ்க்கு போகும்போதெல்லாம் ஐயா எழுதிய புத்தகங்களை பார்ப்பதுண்டு. வாங்கியிருக்கிறேன், வாங்கி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட முடியாது. சில வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நங்கூரம் போல் நிற்கும் மனசில். அடுத்த வார்த்தையை படிக்க விடாமல் நம்மளை நிறுத்தும். என்ன இப்படி சொல்லிட்டாரு, எப்படி இப்படி சொல்கிறாரு, அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தோணுது. ஆச்சரியங்கள் நிறைய வந்தது. ஆனால் அவர் எழுதணும் அவரை மாதிரி அப்படிலாம் தோணலை. எழுதுறதுக்குன்னே படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம், கடவுளின் சிறப்பு படைப்புகள், நமக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற எண்ணத்தில் அவருடைய எழுத்துக்களை மட்டுமே பார்த்து பார்த்து சிலாகித்த காலங்கள் எல்லாம் உண்டு. சுயமரியாதை என்ற ஒரு நூல் ஐயா எழுதியிருப்பார். எந்த காலத்திலும் நாம் பிறரால் புறக்கணிக்கப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் தொடர்ந்து நம் அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன வார்த்தை அது, எப்பேற்பட்ட வார்த்தை இது, எப்பேற்பட்ட அறிவுரை அது. எப்போவாவது துவண்டு போகும்போதெல்லாம் அதை நினச்சி பார்த்தா ஐயோ ஆமாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலன்னா அவுடேட் ஆகிடுவோம்ல, அதைத்தானே சார் சொல்லியிருக்கார் அப்படின்னு நினச்சி பார்த்த எழுத்துக்கள் ஐயாவுடைய எழுத்துக்கள். அது என்னுடைய கல்லூரி பேராசிரியை மூலியமாக அந்த வாசிக்கிற அனுபவம் வந்தது. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சிது. எங்கிட்ட படித்த மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் இப்போ பேங்க்லேயும் ஒருத்தர் டாக்டராகவும் இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கும் வயசாகுது அப்படின்னு தெரியுது. அந்த பசங்களோட பேசும்போது வருடம் முடிந்து வேறு வகுப்புக்கு பசங்க மாறி போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? வருஷம் முழுக்க சொல்லி கொடுத்த பாடத்தை விட இந்த பாட வேலை இல்லாத நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் புஸ்தகத்துலேருந்து படித்தேன்னு வகுப்பில் சொல்வீங்கள்ல மேம், அது நிறைய மனசில் இருக்குது, அதை நீங்கள் ஏன் நிறைய சொல்லக்கூடாது அப்படின்னு பசங்க போட்ட விதை அது. அப்போ 2 விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரிஞ்சுது, எனக்கு சரியாக பாடம் எடுக்க தெரியலைங்கிறதும் தெரிஞ்சுது. அதை உணர்த்தி என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மானசீகமாக நன்றியை சொல்லிக்கிறேன். அப்போ படிக்கணும், நிறைய படிக்கணும்னா புத்தக திருவிழாக்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். நிறைய நாளாக நடக்குது. போக ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு பிரமிப்புனா, இவ்வளோ புத்தகங்கள்னா அப்போ எத்தனை பேர் எழுதுவாங்க, என்ன தோணுது அவங்களுக்கு, எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ்னு என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியலேன். அசந்து போயிருக்கேன். அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்கிறவர்களுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளே படிச்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அணில் தன்னால் முடிஞ்ச கல்லை எடுத்து பாலங்கட்ட உதவின மாதிரி 2 புத்தகமோ 1 புத்தகமோ வாங்கிட்டு போய் படிப்பது உண்டு. அப்போ என்ன நினைப்பேன் அப்படின்னா, புத்தகங்கள் படிப்பது தான் வாழ்க்கையில் சுகமான ஒரு விஷயம். அந்த எழுத்தாளனினுடைய பாதையிலேயே பயணிச்சிடலாம். அந்த எழுத்தாளர் எங்கெல்லாம் பயணம் பண்ணி போயிருக்காரோ, எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்காரோ அந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்காமல் போகலாம். அவருடைய அனுபவங்களை நம்ம ரொம்ப அழகாக வாங்கிக்கலாம் உள்ளுக்குள்ளே. அப்போ ஒரு வாசகராக இருப்பது தான் வாழ்க்கையில் மிக வசந்தமான விஷயம்ன்றத வாசிக்க கற்றுக்கிட்டோம். நான் கற்றுக்கிட்டேன். பெருந்தொற்று வந்தது, வாழ்க்கையை புரட்டி போட்டுது. அப்போ தான் அதில் நல்ல விஷயங்களும் நடந்தது எனக்கு. என்ன அப்படின்னா, பூட்டிய கதவுக்கு பின்னாடி தான் என் வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஒரு நாள் பொழுது விடியும் போது அப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் மற்ற நாட்களில் ஏன் நாம் இன்னைக்கு உயிரோடு எழுந்துட்டோங்கிறத நினைக்கவே மாட்டேங்கிறோன்னு அப்போ தான் தோணுச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, நாம் நல்லா இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரருக்காக பிரார்த்தனை செய்ததும் பெருந்தொற்று காலத்தில் தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது. வாழ்க்கையை பற்றிய பார்வை கொஞ்சம் மாறியது. அப்போ தான் சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, இது ஒரு விஷயமானு விட்டுட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரமே நீடிக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை துரத்திக்கிட்டே போனதில் எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய சின்ன வாழ்க்கை அழகு விஷயங்களை பார்க்காம விட்டுட்டோங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது.
புரிய புரிய நிறைய விஷயங்கள் தோண தோண என்ன தோணுச்சு, இதெல்லாம் ஏன் நம்ம ஒரு காணொலியாக போடக்கூடாது அப்படின்னு யூடியூப் சேனலில் கொஞ்சம் வீடியோஸாக போட ஆரம்பித்தேன். அதையும் தாண்டி இதை கொஞ்சம் எழுதினா என்ன, சரி எழுதினா யார் பார்ப்பாங்க, முகநூலில் இருக்கிற நண்பர்களுக்கு மட்டுமாவது சின்னதாக ஒரு பதிவாக போடலாமேன்னு போட ஆரம்பித்தது. ஆச்சரியம் என்னென்னா, எப்போதுமே வந்து இந்த எழுத்துக்களை கூட ரசிக்க ஆள் இருக்காங்க போல இருக்கேன்னு அவங்கக்கிட்டேருந்து வந்த பின்னூட்டம், அவங்கக்கிட்டேருந்து வந்த ஒரு ரெஸ்பான்ஸ் சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருக்கு எழுதுங்களேன், அந்த ஒரு வார்த்தை. அப்படியே எழுதலாமா தோணும் போதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 30-40 சின்ன சின்ன பதிவுகள் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி யாரோ ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்க, இந்த பாருங்கள் நீங்கள் முதல்ல போட்ட கட்டுரையை தேடி போய் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இதே நீங்கள் சின்ன புத்தகமாக போடக்கூடாது அப்படின்னு விதைச்ச விதை அது. புத்தகம் போடுறதுன்றது என்ன அவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஏன்னா போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டீங்க புஸ்தகம் போடுங்க அப்படின்னு நானே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அதெல்லாம் நமக்கான விஷயம் கிடையாது. ஆனாலும் ஒரு ஆசை, ஏன் இப்படி ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிட்டாங்க, புஸ்தகம் போடுங்கன்னு சொன்னாங்க. லாசா ராமாமிர்தம்ங்கிற எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அது சிறுகதையோ நெடுநாவலோ குறு நாவலோ என்னவோ எழுதணும்னு தோணிச்சு, எழுதணும்னு முடிவு பண்ணிட்டுனா நீ எழுதிடணும். முதல்ல தண்ணிக்குள்ளே விழுந்தாத்தான் நீ முழுகிடுவியா, குளிப்பியா, நீச்சல் அடிக்க போறியான்னு முடிவு பண்ண முடியாது. நீ எழுதணும்னு நினச்சா எழுதித்தான் ஆகணும்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அது ஞாபகம் வந்து சரி எழுதலாம். முகநூலில் எழுதின ஒரு வாகு வேறு, அதை புத்தகமாக மாற்றுவதற்கான ஒரு வாகாக மாற்றி எழுதி வச்சுருக்கேன் கையில். அதை யாராவது வெளியிடணும் இல்லை, கையில் நானே வச்சுக்கிட்டு நான் ஒரு புத்தகம் வச்சுருக்கேங்கன்னா யாருக்கு போய் அது சேரும்? அப்போ ஒரு பதிப்பாளரை போய் நம்ம பார்க்கணும். எவ்வளோ தைரியம்! இந்த எழுத்துலகத்தில் எழுதுறதையும் பேசுகிறதையும் மட்டுமே மூச்சாக நினச்சிக்கிட்டு இருக்கிற இவரை மாதிரி ஜாம்பவான்கள் இருக்கிற எழுத்துலகத்தில் போய் நானும் ஒரு புத்தகம் எழுதலான் இருக்கேன்னு ஒரு பதிப்பாளரை பார்ப்பது என்பது கொஞ்சம் அசட்டு தைரியம்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பெரிய கடலில் திமிங்கிலம் மட்டுமா இருக்குது, சின்ன சின்ன மீனும் தானே அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த உலகத்தில் சின்னதாக ஒரு இடம் இருக்காதா, ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா என்ன அப்படின்னு போய் அணுகியது தான் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம். பார்த்தாங்க, திருப்பி சொல்கிற பிரபஞ்சம் அங்கேயும் எனக்காக அழகாக சில நகர்வுகளை செய்து பண்ணுறோங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. சிலிர்ப்பாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகள், ஐயாவனுடைய புத்தகங்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளுடைய புத்தகங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு பதிப்பகம் நம்மளை மாதிரி ஒரு கத்துக்குட்டியினுடைய புத்தகத்தையும் வெளியிட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருந்தது. அணிந்துரை மட்டும் ஒரு சிறப்பான அணிந்துரை இருந்ததுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு. அங்கே தானே யார் எனக்கு அணிந்துரை எழுதுவாங்க, என்ன தெரியும், எழுத்தை பற்றி எதுவும் தெரியாத ஒரு குழந்தைகிட்ட அணிந்துரை எழுதுறதுக்கு யார் வருவாங்க? திருப்பி அதே அசட்டு தைரியம் தான், ஐயாவை தான் போய் அணுகினேன். அப்போ நான் பயந்த பயம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது, அதை நான் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. அணிந்துரை ஒன்று எழுத முடியுமா? ஐயா எப்போதுமே டக்குன்னு செஞ்சிடறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறேம்மா. அந்த பதிலில் கூட நிதானம் தான். அந்த சொல்கிறம்மான்னதே எனக்கு 4 பக்கம் எழுதி கொடுத்துட்டா மாதிரி இருந்தது. அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்போ சொல்லுவீங்க சார்லாம் கேட்க முடியாது. சரி சார், அந்த சொல்கிறம்மா உரிய நேரத்தில் ஒரு நாள் எனக்கு செய்தியாக அமைச்சார், நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, எழுதி தரேன். திருப்பி அப்படி ஒரு சந்தோஷம். திருப்பி அந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, திருப்பி பதிப்பகத்தார் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வச்சு நம்ம வெளியிட்டுடலாம். அதுக்காக உங்களுக்கெல்லாம் நான் வந்து அந்த இன்விடேஷனை அனுப்பும்போது, அடட நீ கூட எழுத ஆரம்பிச்சிட்டியா, எழுத்தாளர் ஆயிட்டியா, இவங்களை வச்சு வெளியிடுறியா, அணிந்துரை இவரா, நிறைய ஆச்சரியமான 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 கேள்விகள். கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் தெம்பாக இருந்தது, ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல ஷாம்லா, கண்டிப்பாக வந்துடும், அப்போ நீயும் எழுத்தாளர் ஆயிட்ட, இப்போ பெஸ்ட்டு செல்லர் ஆகிடுவியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய கேள்விகள். இந்த புத்தக வெளியீட்டினுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னு சொன்னால், இது நிறைய வணிக ரீதியாக போகணும் அதெல்லாம் எண்ணம் இல்லை. ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், படித்ததும் பார்த்ததும் ரசித்ததும் கேட்டதும் அப்படின்னு தோன்றியதன் சிந்தைக்கே அப்படின்னு சுய முன்னேற்ற புத்தகம் ஒன்று எழுதியிருப்பார். அதில் நிறைய விஷயங்கள் அவர் கடந்து வந்தது. அந்த மாதிரி எனக்கு தோணினது, நான் பார்த்தது, நான் படித்தது, நான் கேட்டது, நான் கடந்து வந்தது, இதோட சின்ன தொகுப்பு தான். இந்த 10,000 நெல்மணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நிரப்புற மாதிரி தோணின எண்ணங்களெல்லாம் சேர்த்து வச்சு நிரப்பினது தான். இதனால் எழுத்துலகத்தில் வந்துட்டேனா வரலையா அதெல்லாம் தெரியாது. என்னுடையது ஒரு சின்ன முயற்சி. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தந்ததுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. திருப்பி
திருப்பி இவர் சொன்ன ஐயா சொன்ன வார்த்தைகளே சொல்லி முடிக்கிறேன். எழுத்தாளர் ஆயிட்டியே, முன்னணி எழுத்தாளர் ஆடிவியா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், எப்போதும் நான் கடைசியில் இருப்பதையே விரும்புகிறேன். ஐயாவனுடைய கவிதை வரிகள் தான் இது. யார் வந்தாலும் பின்னுக்கு தள்ளப்படாமல், முண்டி அடித்து நிற்பதற்கு தகராறு செய்யாமல், சலனமின்றி எப்போதும் ஆழ்ந்து இருப்பதற்கு நான் கடைசியில் இருப்பதையே விரும்புகிறேன் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி திருப்பி நெல்மணி மாதிரி எண்ணங்கள் தோணினா திருப்பி எழுதுறேன். திருப்பி ஒரு பதிப்பகம் எனக்கு கிடைச்சதுன்னா புத்தகமாக போடுறேன். அது வரைக்கும் இந்த மிட்டாய் நினைவுகள் உங்களுடைய நெஞ்சில் நீங்காத ஒரு இனிப்பாக எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். இந்த நொடி மிகப்பெரிய பரிசு எனக்கு. தேவதச்சன் தன்னுடைய கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், என் கையில் இருக்கும் பரிசினை பிரித்து பார்க்க மனமில்லை எனக்கு. பிரித்து பார்த்து விட்டால் மகிழ்ச்சி போய்விடும், ஆனால் பிரிக்காமல் எப்படி மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்? இதே கேள்விதான் எனக்கு. இந்த நொடி அப்படியே உறைஞ்சு போயிடணும், இந்த நிமிஷம் அப்படியே இருக்கணும், இந்த செட்டப் அப்படியே இருக்கணும், மாறிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாதுன்னு ஆசை. ஆனால் இதை கடந்து போகாமல் எப்படி புத்தகம் வெளியே வரும்? அந்த சந்தோஷம் எப்போது இரட்டிப்பாகும்? உங்கள் வருகையினால் ஆதரவு தந்து உங்கள் அன்பை வெளிப்படுத்திய அத்துணை பேருக்கும், தன்னுடைய வருகையினால் இந்த நூலையும் என்னையும் சிறப்பு செய்த இறையன்பு ஐயா அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள எனக்காக வந்த என் அன்பிற்குரிய ராஜேஸ்வரி இறையன்பு அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்து உங்கள் எல்லோரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.